1.4 third question. From the differential equation by eliminating alpha and beta from x minus alpha the whole square plus y minus beta the whole square equal to r square. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் எலிமினேட் பண்ண மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் 1 டைம் டிஃபரன்சியேஷன், 2 கான்ஸ்டன்ட் இருந்தால் 2 டைம் டிஃபரன்சியேஷன். அப்போ இங்கே 2 டைம்ஸ் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணி ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் எலிமினேட் பண்ண மாதிரியான டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் x minus alpha the whole square plus y minus beta the whole square equal to r square. திஸ் நமக்கு என்ன ஈக்குவேஷனோ அது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன். ஸோ டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ எக்ஸை பொறுத்து இங்கே டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது இந்த ஹோல் டேர்மை எக்ஸாக எடுத்துக்கணும். எக்ஸ் பவர் என் டி பை டிஎக்ஸ் ஆஃப் x power n equal to n into x power n minus 1. So இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 into x minus alpha பவரில் 2 minus 1 1, so 1 அங்கே அப்ளை பண்ண தேவையில்லை, plus y minus beta the whole square. அகெயின் இங்கே x power n ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ n into y minus beta பவரில் 2 minus 1 1. அகெயின் y என்ற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன். பார்த்தீங்க பவர் ஃபார்முலா. அப்புறம் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா y, yஏ எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது dy by dx ஈக்குவல் டு இங்கே ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது இங்கே கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியபிள் பண்ணால் இங்கே 0. நெக்ஸ்ட் இங்கே ஃபுல் ஈக்குவேஷனையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைடட் பை 2 x மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் y மைனஸ் பீட்டா dy by dx equal to 0. This is equation number 2. One time இங்கே differentiation பண்ணியாச்சு. 2 constant னா 2 time differentiation. Equation number 2 again differentiation with respect to x. இப்போ திரும்பவும் equation number 2 differentiation பண்ணும்போது x minus alpha, x பொறுத்து x differentiation பண்ணா 1, alpha constant, so alpha இங்கே 0, plus இங்கே y minus beta ஒரு term, அது u ஆவும் dy by dx v ஆவும் எடுத்துக்க போகிறோம். You know the product formula uv equal to uv dash plus vu dash. இப்போ uக்கு பதிலாக y minus beta dy by dx again differentiation பண்ணா second derivative d square y by dx square plus v க்கு பதிலா dy by dx u dash y டிஃபரன்சியேஷன் பண்ணா dy by dx minus of beta டிஃபரன்சியேஷன் பண்ணா கான்ஸ்டன்ட் அப்ப 0 equal to 0. நீங்க 1 plus y minus beta d square y by dx square plus into பண்ணும்போது dy by dx the whole square equal to 0. next இங்க 1 ஐயும் dy by dx the whole square யும் equal to அவுட் சைட் கொண்டு போறோம். y minus beta d square y by dx square minus 1 minus of dy by dx the whole square. நெக்ஸ்ட் இங்க இருந்து நம்ம மைனஸை காமன் எடுத்துடலாம். மைனஸை காமன் எடுத்துட்டா 1 plus dy by dx the whole square remaining y minus beta மட்டும் நமக்கு தேவை. ஸோ d square y by dx square டிவைடாக மாற்றிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 1 plus dy by dx the whole square divided by d square y by dx square. இப்போதைக்கு இது ஈக்குவேஷன் நம்பர் 3 மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணி x மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா x மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் y மைனஸ் பீட்டா dy by dx. y மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். x மைனஸ் ஆல்ஃபா y மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக minus of 1 plus dy by dx the whole square
divided by d square y by dx square into dy by dx equal to 0. நமக்கு alpha minus beta மட்டும் தான் வேணும். ஸோ இந்த மைனஸ் டேர்மை ஈக்குவல் டு அவுட் சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். x minus alpha equal to 1 plus dy by dx the whole square into dy by dx divided by d square y by dx square. This is நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4 மார்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம x மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூவும் y மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 3யும் 4யும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல நமக்கு ஜென்ரலாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணி ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை ரிமூவ் பண்ண மாதிரியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இது நமக்கு ஜென்ரலாக கொடுத்த ஈக்குவேஷன் நம்பர் 1 x மைனஸ் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதில் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை மட்டும் ரிமூவ் பண்ண மாதிரியான ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 1 plus dy by dx the whole square into dy by dx then divided by d square y by dx square then the whole square plus y minus beta ஓட வேல்யூ மைனஸ் ஆஃப்ல இருக்கு. மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக இங்கே ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ டைரெக்டாக நம்ம எங்கே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1 plus dy by dx the whole square divided by d square y by dx square the whole square equal to r square. இப்போ ஸ்கொயரை பிராக்கெட்டுக்கு உள்ளே கொண்டு வரும்போது 1 plus dy by dx the whole square. அகைன் இங்கே ஸ்கொயர் அப்ளை பண்ணால் ஸ்கொயராக மாறும். dy by dx அகைன் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது dy by dx the whole square. டிவைட்லையும் ஸ்கொயர் அப்ளை பண்ணணும். பிராக்கெட் ஆஃப்ல இருக்கிற 3 டேர்முக்குமே ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இங்கே ஹோல் ஸ்கொயர், செகண்ட் டேர்முக்கு ஸ்கொயர், தேர்ட் டேர்முக்கு ஸ்கொயர். d square y by dx square the whole square. தென் இங்கே ப்ளஸ் அகெயின் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்கே 1 plus dy by dx the whole square again square. இந்த ஃபுல்லாக ஒரு டேர்மை எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம். தென் செகண்ட் டேர்முக்கும் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நமக்கு இங்கே டினாமினேட்டரில் வேல்யூ காமனாக இருக்குது. அப்போ நியூமினேட்டரை இங்கே ப்ளஸ் பண்ணலாம். டினாமினேட்டரில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டைம் இங்கே நியூமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்னவா இருக்குன்னா 1 plus dy by dx the whole square and whole square dy by dx the whole square plus second term இங்க 1 plus dy by dx the whole square again the whole square equal to r square. then இங்க நியூமரேட்டர்ல நமக்கு என்ன காமனா இருக்குன்னா 1 plus dy by dx the whole square again the whole square. this நம்ம காமனா இந்த வேல்யூ மட்டும் எடுத்துட்டா ரிமைனிங் என்ன வரும்னா dy by dx the whole square plus இங்க இந்த டேர்ம் வெளிய எடுத்துட்டோம் இல்லையா, அப்ப 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 1 plus dy by dx the whole square again the whole square காமனா எடுத்துடலாம். காமனா எடுக்கும்போது 1 plus dy by dx the whole square again whole square காமன் எடுத்துட்டா ரிமைனிங் வேல்யூ இங்க dy by dx the whole square plus இந்த டேர்ம் காமனா வெளிய எடுத்தாச்சு. ரிமைனிங் அப்ப 1 ஈக்குவல் டு டிவைடர் இருக்கிற டேர்ம் ஈக்குவல் டுக்கு அவுட் சைடில் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ ஆர் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் dy by dx the whole square plus 1 இருந்திருக்கும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 1 plus dy by dx the whole square மாற்றிக்கிட்டேன். இப்போ பேஸில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் காமனாக இருக்குது. பேஸ் காமனாக இருந்தால் பவரை ப்ளஸ் பண்ண முடியும். பவரில் இங்கே 2 இங்கே 1, 2 plus 1 இங்கே 3.
காமன் டேர்மாக இங்கே 1 ப்ளஸ் dy by dx தி ஹோல் ஸ்கொயர் அகெயின் 2 ப்ளஸ் 1 இங்கே 3 ஈக்குவல் டு r ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இது நமக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எலிமினேட்டிங் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. சம் கொஞ்சம் பெரிய சம்மு தான், ஜஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் அகெயின் பாருங்கள், புரியும். என்னோட அசைன்மெண்ட் தேர்ட் கொஷினையும் நீங்கள் வீட்டிலே ஹோம் டெஸ்ட் எழுதி அசைன்மெண்ட்டை சென்ட் பண்ணுறேங்க.